இஸ்லாத்தில் நாட்கள் என்பது மக்ரிபுக்கு பிறகுதான் ஆரம்பமாகிறது. சூரியன் மறைந்த பிறகுதான் ஆரம்பமாகிறது என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறது. அப்படி என்றால் வியாழக்கிழமையினுடைய மக்ரிபிற்கு பாங்கு சொல்லும் பொழுதே வெள்ளிக்கிழமையின் நாள் துவங்கி விடுகிறது. நாம் வியாழக்கிழமை என்று சொல்வது கேலண்டர் அடிப்படையில் சொல்கிறோம். நம்ம ஆங்கில கேலண்டர் அடிப்படையில் வியாழக்கிழமை என்று ஆகிவிட்டால் அந்த தினத்தினுடைய மக்ரிபுடைய நேரத்தில் பாங்கு சொல்கிறோம் இல்லையா, அப்போது வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி விடுகிறது. அப்போ மக்ரிபிலே வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி மக்ரிப் முடிகிறது, இஷா முடிகிறது, பிறகு சுபுகு வருகிறது. அதற்கு பிறகுதான் பகல் நேரத்தில் வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மா வருகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கென்று நாம் குளிப்பது அந்த வியாழக்கிழமை முடிந்து மக்ரிபுடைய பாங்கு சொல்கிறாங்க இல்லையா, பாங்கு சொன்னதிலிருந்து வெள்ளி ஆரம்பமாகிறது. அப்போதிருந்தே நாம் ஜும்மாவிற்கு குளித்து கொள்ளலாமா? இதுதான் சகோதரருடைய கேள்வி. அந்த மக்ரிபுடைய நேரத்திலிருந்தே குளித்து கொள்ளலாமா, அல்லது மறுநாள் வெள்ளிக்கிழமை பகல் நேரத்தில் அப்பொழுதுதான் குளிக்க வேண்டுமா? எது அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஜும்மாவிற்கான குளிப்பு முறை என்பது முதல் நபர் ஒருவர் கேட்டிருக்கிறார். இதில் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தெளிவான பதிலை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதாவதுங்க, பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சட்டம் என்பது வேறு, ஒரு நாளினுடைய துவக்கம் என்பது வேறு. இப்போ வியாழக்கிழமையினுடைய அசரை நாம் கடக்கிறோம். அந்த அசரை கடந்து அடுத்து மக்ரிப் வருகிறது. அந்த மக்ரிபுடைய நேரம் வந்த பிறகு வெள்ளிக்கிழமையினுடைய இரவு துவங்குகிறது, வெள்ளிக்கிழமை துவங்குகிறது. இப்போ துவங்கும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அது வெள்ளிக்கிழமைக்குள்ளே போயாச்சு, அப்போ அந்த மக்ரிப் பாங்கு சொன்ன உடனே குளிச்சிடலாம் தானே, அல்லது ஈசாக்கு பின்னாடி கூட குளிச்சிடலாம் தானே நம்ம புரிகிறோம் பாருங்களேன். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல. ஏனென்று சொன்னால், அந்த நாளினுடைய துவக்கத்தை அறிவதற்கு தான் அந்த எல்லையை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறதே ஒழிய, அதில் தான் நீங்கள் எல்லா சட்டத்தையும் எடுத்து உள்ள வச்சு செய்யணும். மார்க்கத்தில் வேற என்ன வெள்ளிக்கிழமை குறித்து சொன்னாலும் கூட அந்த மக்ரிப் நேரத்தில் தான் நீங்கள் செய்யணும் என்று எங்கேயாவது தூதர் சொல்லி இருக்கிறார்களா? இல்லை. இப்போ ஜும்மா தினத்தில் குளிக்கக்கூடிய குளிப்பு முறை இருக்கிறதே, அதுவும் நாம் நினைக்கிற மாதிரி அந்த மக்ரிப் பாங்கு சொன்னதிலிருந்தே குளிச்சுக்கலாம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 858வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல் குஸ்ல் யௌமல் ஜுமா, ஜுமாவுடைய தினத்தில் குளிப்பது என்பது வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், பருவமடைந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் அவசியமான கடமை என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஜும்மாவுடைய தினத்தில் குளிப்பது கடமை என்பதை நாம தெரிஞ்சுக்கிறோம். அது எப்ப கடமை? இப்ப சகோதரர் கேட்ட மாதிரி அந்த மக்ரிபுடைய நேரத்திலிருந்தே குளிச்சிக்கலாம் என்று எடுத்துக்கொள்வதா நாளின் துவக்கம் என்கிற அடிப்படையில், அல்லது சுபுகெல்லாம் முடிச்ச பின்னால ஜும்மாவிற்கு வருவோம் பாருங்க, அப்பதான் குளிக்கணுமா என்பதற்கு அடுத்து வரக்கூடிய புகாரியினுடைய 902வது ஹதீஸ் அது தெளிவான விளக்கமாக இருக்கிறது. அதுல நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஆயிஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, கானன் நாசு என்தாபூன யௌமல் ஜும்ஆ மின் மனாசிலிஹிம் வல் அவாலி, அல்லாஹுடைய தூதர் காலகட்டத்திலே மக்கள் மேடான பகுதியிலிருந்தும், மதீனாவிலிருந்து மேடான பகுதியிலிருந்தும் தங்கள் வீடுகளிலிருந்தும் அவர்கள் முறை வைத்து ஜும்மாவிற்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபயஅத்தூன ஃபில் குபார், அவர்கள் புழுதிகளுக்கு நடுவே நடந்து வருவார்கள். யுஸீபுஹுமுல் குபார் வல் அரக், அவர்களுக்கு வேர்வையும் அடிக்கும், அதே போல புழுதியும் அவர்களை தீண்டும். ஃபயக்ருஜு மின்ஹுமுல் அரக், மேலும் அவர்களுக்கு வேர்வை உடலிலிருந்து வெளியேறும். ஏன்னா ஜும்மா என்பது வெயில் நேரத்தில் வர்றாங்கங்க. அந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய ஆளுக்க அந்த தூசி புழுதி எல்லாம் கடந்து தான் வர்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வேர்வை சொட்டுகிறது, ரொம்ப அப்படியே சொட்டிங் ஆகும். இந்த மாதிரி ரொம்ப அவங்க ஒரு அசௌகரியமாக சேரக்கூடிய நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களாம், அந்த ஒரு மனிதரை பார்க்கிறாங்க, இப்படி வேர்வையும் புழுதியுமாக இருக்கிறார். அவரை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள்,
லவ் அன்னக்கும் தத்ஹர்தும் லியௌமிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் குளித்து தூய்மை அடைய கூடாதா கேட்கிறான். இந்த நாளுக்கு நீங்க வர்றீங்க, ஜுமாவுடைய தொழுகைக்கு வர்றீங்க, வரக்கூடியவங்க நல்லா குளிச்சு தூய்மையாய் வர வேண்டியதானே, எதுக்கு இப்படி வேர்வையும் அதே மாதிரி ஒரு புழுதியுமாக நீங்கள் வர வேண்டும் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப ரசூல்லா எங்க இதை கேட்கிறாங்க? சுபுஹ் தொழுகைக்கு வரவங்கள்ட்ட கேட்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மகரிப் முடிச்ச உடனே இன்னைக்கு ஜும்மாவுடைய தினத்துக்குள்ள போயிட்டோம், எனவே நீங்க எல்லாரும் குளிச்சீங்களா இல்லையா அப்படியா கேட்டாங்க? அப்படி இல்லை. அந்த ஜும்மாவினுடைய தொழுகைக்கு வர்றாங்க இல்லையா, வரக்கூடிய மக்கள்கிட்ட தான் கேட்கிறாங்க, நீங்க குளிச்சு தூய்மை அடைய வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த குளிப்பு முறை என்பது நாள் மகரிபிலேயே துவங்குகிறது என்று இருந்தாலும் கூட ஜும்மாவிற்காக தான் குளிப்பது நம்முடைய மார்க்கத்தில் நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள், அதைத்தான் அவர்கள் நாடுகிறார்கள் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் தெளிவாக நாம் பார்ப்பதாக இருந்தால் புகாரியினுடைய 882வது செய்தி, அந்த செய்தியில நீங்க பார்க்கலாம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவினுடைய குளிப்பை எதோடு அவர்கள் இணைத்து சொல்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதா ராஹ அஹதுக்கும் இலல் ஜுமா, உங்களில் யாராவது ஜும்மாவினுடைய தொழுகைக்கு சென்றீர்களே ஆனால், நல்லா கவனிக்கணும், ஜும்மாவுடைய தினத்தை அடைந்தால் என்று இல்லை. இதான் ரசூலுல்லாஹ்வினுடைய வார்த்தையில் உள்ள ஒரு நுணுக்கமான தெளிவு முறைகள். எப்பொழுதுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஹதீஸை படிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்களே ஆனால் அதுக்கு 1008 தெளிவான புள்ளிகளை இணைத்து தான் சொல்வார்கள். மேம்போக்காக சொல்லிவிட்டு போக மாட்டாங்க. நீங்க ஜும்மா நாள்ல குளிங்க அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஜும்மா நாள்ல குளிங்க, அது இந்த டயத்துல குளிங்க, இந்த டயத்துல ஏன் குளிக்காம வர்றீங்க, இதெல்லாம் சரியாக, அதாவது நமக்கு போதுமான விளக்கத்தை எப்படியாவது நம்ம எடுத்துடலாம், குழப்பம் மிஞ்சாது, விளக்கம் தான் நமக்கு மீதமாகும். அந்த அளவுல தான் ரசூலுல்லாஹ்வினுடைய எல்லா செய்திகளும் இருக்குங்க. இப்ப இதுலயும் அவங்களுடைய அந்த பேச்சை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது இதா ராஹ அஹதுக்கும் இலல் ஜுமா, உங்களில் யாராவது ஜும்மாவிற்கு சென்றீர்களே ஆனால், ஜும்மானா ஜும்மாவுடைய தொழுகைக்கு, அந்த தொழுகைக்கு சென்றீர்களே ஆனால் ஃபல்யக்தஸில், அவர்கள் குளித்து தூய்மையாகி கொள்ளட்டும். யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எதை நாடுறாங்க? ஜும்மாவுடைய தினத்துல அந்த தொழுகைக்கு வரும்போது நீங்க குளிங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இது அல்லாமல் இன்னும் ஏராளமான செய்தி சொன்னால் அது சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார்கள், யார் ஒரு மனிதன் ஜும்மாவுடைய தொழுகைக்கு குளித்து தூய்மை அடைந்து தன்னிடம் உள்ள நறுமணத்தை எடுத்துக்கொண்டு எண்ணெய் தேய்த்து அவர் ஜும்மாவுடைய தினத்தில் அமர்ந்து இமாமினுடைய பயானை மௌனமாக கேட்கிறாரோ என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸை புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள்ல நிரப்பமாக நம்மால் காண முடிகிறது. அப்ப இது அனைத்தும் எதை குறிக்கிறது? அந்த தொழுகைக்கு வரும்போது குளிப்பதை குறிக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே வெள்ளிக்கிழமை என்பது மக்ரிபுடைய நேரத்திலிருந்தே துவங்குகிறது, அதுல மாட்டுக்கருத்து அல்ல, அது சரிதான், அது நாளினுடைய துவக்கம். ஆனா சட்டம் என்ன? சட்டம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுகைக்கு வரும்போது குளிப்பதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே வெள்ளிக்கிழமையிலிருந்து துவங்குவதற்கு, குளிப்பதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நபி அவர்கள் வழிகாட்டியதாக எந்த செய்திகளையும் நம்மால் காண முடியவில்லை. அந்த ஜும்மாவிற்கு வரும் பொழுதும் ஜும்மாவினுடைய நேரத்திற்கு முன்பும் குளிப்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே நாளின் துவக்கத்தையும் ஒரு குளிப்பினுடைய சட்டத்தையும் நாம் குழப்பிக் கொள்ளும் பொழுது தேவையற்ற ஒரு தடுமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டையுமே தனித்தனியாக பிரித்து பார்த்து அந்த குளிப்பு என்பது வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மாவினுடைய அந்த தொழுகைக்காக சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சகோதரருடைய கேள்விக்கான பதில். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.